சண்டே தானே கொஞ்சம் லீவுனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு தோணும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து முழிப்பு வரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து எழுந்திரிச்சிட்டேன் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு பார்த்திங்கனாக்கா டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலைல டிஃபனை வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு. காலை டிஃபன் வந்து என்ன பண்ணேன்னாக்கா சப்பாத்தி பண்ணியிருந்தேன். முத நாள் வந்து ஸ்கூலுக்கு வந்து பையனுக்கு வந்து சப்பாத்தி வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். அந்த மாவு வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனால் வந்து ஒரு 4, 5 சப்பாத்தி கிட்ட வந்துச்சு. சரி சண்டே அது வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து காலையில் வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மத்தியானத்துக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதனால் வந்து சிக்கன் கிரேவி வச்சுட்டு தேங்காய் பால் சாதம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். தேங்காய் பால் சாதம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. பசங்களுக்கும் இது வந்து ரொம்ப பிடிக்கும். சிக்கன் கிரேவியோட தேங்காய் பால் சாதத்தோட சிக்கன் கிரேவி இல்லைனா மட்டன் அது மாதிரி நம்ம சாப்பிடும்போது வேறு எந்த இதுவுமே தேவையில்ல, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து இதோட இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஆனால் அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றி தேங்காய் பால் அதுக்கப்புறம் நெய் வச்சு செய்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜீரக சம்பா ரைஸில் செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே பிரியாணி அரிசி வந்து பார்த்திங்கனாக்கா ஜீரக சம்பா ரைஸ் தான் வாங்குவேன். பாஸ்மதி வந்து அவ்வளோவா வாங்க மாட்டேன். இதில் வந்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு டம்ளர் தான் மிச்சம் இருந்துச்சு. மந்த்லி வந்து ஒரு பாக்கெட் வாங்கிடுவேன் எப்போவுமே. அதில் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை வச்சு மத்தியானத்துக்கு செஞ்சாச்சு. நைட்டுக்குமே பார்த்திங்கனாக்கா தேங்காய் பால் சாதம் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் இருந்துச்சு. சரி அதை வச்சு நைட்டுக்குமே டின்னரை வந்து முடிச்சாச்சு.